காது படம் நான் கேட்டிருக்கேன். people used to say that I don't act with her because she's a television actor. ஒரு பெரிய படத்தில் அந்த I don't mind saying this, ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ, ஆடைகள் குறைய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தரை நான் இருந்திருக்கேன். லைக் ஒரு சின்ன ஊர்ல இருந்து சாரி அந்த சீரியல்லாம் அப்புறம் நடந்த விஷயம். பட் ரொம்ப ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஃப்ரம் ஊட்டி. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் டவுன். ஸோ அது நிறைய பேருக்கு they think that I'm from city or இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அது மாதிரி கிடையாது. So I have a lot of Baduga community. I am Baduga as well. What was the first breaking point from television? எனக்கு டெலிவிஷன் பண்ணி ஒரு 5-6 years I was working in television. I was working for like almost 8 years, 5-6 years in television. Then I thought, what next? அப்போ எனக்கு ஓமே கடவுளை வந்தது. Then I thought, okay, that's going to be why can't I see myself in a bigger place? Cinema has everything, yeah. Cinema the dominance is much when you compare to television. So I think Omai Kadavale was a huge hit for me, and then the transition from TV to cinema angirthu oru periya vishayam. Give a big round of applause for coming from television and large screen, right? அது இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் நான் வந்த டைமில் யாருமே நிறைய பேர் வந்தது கிடையாது. அண்ட் காது படம் நான் கேட்டிருக்கேன். people used to say that I don't act with her because she's a television actor. So yeah, when I took a break and when I was so confident that I can be an actress big screenல முதல்ல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள், these actors are not ready to act with me because I'm from television. So I think அதெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ movies. So yeah, Now you're doing good around the house. எக்ஸாக்ட்லி. இல்லை பட் தட் அது ஒரு மாதிரி பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. என்ன லைக் ஆஸ் அ பர்சனாக ஒரு கான்ஃபிடன்ஸ் உடச்ச மாதிரி இருந்தது. ஐ திங்க் As a woman from cool town, how did you manage hot town Chennai? I was working for Bishopur International. Oh, nice. Yeah. Which is in Kunnur, Ooty. Yeah, Okay, Ooty. okay. So, and then when you come back to Chennai and start adjusting, what are the real tough challenges? Food, of course, also. இல்லை எனக்கு அது மாதிரி பெருசாக தெரியல பிகாஸ் ஐ லிவ்ட் இன் கோயம்புத்தூர் ஃபார் 4 years. பெரிய சேலஞ்சுன்னா இந்த சிட்டியில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யார் உண்மை யார் போய், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்தது. எங்கள் ஊரில் தெரிஞ்ச ஒரு மொத்தமாக திரும்பி பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. ஸோ வி நோ அபவுட் பீப்புள். ஐ திங்க் இங்கே வந்து மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் யார் ட்ரூன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிகஸ்ட் சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் எஸ், யாரும் ஊர்லேருந்து வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்சு. எங்களுக்கும் அதே சேலஞ்ச். So when acting in சொல்லும்போது when you go back to family, எங்கள் வீட்டில் மேபி இவங்களை பார்க்குறப்போ ப்ராபப்ளி ஒரு எஜுகேட்டடாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஊர் சைடில் ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலிக்கும் ஒரு சினிமான்னு என்னென்னு புரியல, அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இது வரைக்கும் வேலைக்கே போகலை, அப்படி இருக்கிறவங்களுக்கும் தெர் a lot of difference. ஸோ உங்கள் அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். பட் அப்போது convincing my parents to be a model itself is a huge thing because they always used to say that இந்த கம்யூனிட்டி ஒரு கன்சர்வேட்டிவான கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டியில் இந்த பொண்ணுங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் தேர் ஈவன் நவ். அதை பிரேக் பண்ணி நான் வந்த விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ரைட் நவ். ஐ எம் கிளாட் தட் ஐ வில் டு ப்ரோக் தட். அதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இன்னுமே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை மாம் பிகாஸ் ஷி ஜஸ்ட் செட் I've always been an adamant kid. அதை நான் எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லுவேன். ஸோ ஐ நெவர் அவங்களோட ஒப்பீனியன்லாம் நான் உட்காந்து கேட்கல. I just said this is my dream and I want to pursue it, and it was not a dream. I'm an accidental actor. I was working in Kingfisher Airlines before. So yeah. அதனால் அப்படி பிரேக் பண்ணி அதை நான் அவங்கக்கிட்ட சொன்னது. And she accepted. She said okay, do it. That's why நான் டெலிவிஷன் போனதுக்கு காரணமே வந்து நம்ம முகம் பெருசாக வெளில தெரியாது, அவன் சன் டிவி தெய்வங்கள் வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. How do you handle social media pressure? எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப
இந்த ட்ரால்லாம் பண்ணல, கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணேன்னு தெரியல. என்னை கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. ஸோ மை ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இனிஷியலி என்னோட ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவாக பேரண்ட்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, பட் அதர்வைஸ் ஐ திங்க் I handle it in a different way. I didn't care about anything. I'm fine. I'm okay with it. It's part of, yeah. Tough, but also when you say you got less troll, I think bless you and bless you. Be blessed after everything. Because it's such a tough challenge to keep it. Yeah, அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய படத்தில் அந்த ஐ டோன்ட் மைண்ட் சேயிங், ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி wherever I go ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி என்னாச்சு, நீங்கள் அந்த படத்தில் இல்லையா, ஏன் உங்களை தூக்குனாங்க, சரி ப்ரோ ஏன் என்னை மாற்றி wherever I go துக்கம். லிட்ரலி வீட்டில் ஏதாவது ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த they used to keep asking me. அது மீடியாவில் தான் பயங்கரமாக அது இதில் இல்லை அப்படிங்கிறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. One thing which is the biggest misconception, cinema women இருக்காங்க. லைக் நான் வந்து I've been in cinema and I ஒருத்தர் கூட எனக்கு ப்ரோபோஸ் பண்ணது not single, and வந்து nobody will come close to me. What is that misconception you think cinema இருக்கு women பத்தி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது எப்படின்னா திஸ் ஐ டோன்ட் அந்த டேர்ம் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகளுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் லைக் உமன் பற்றி தே கேன் ரைட் எனி திங் அண்ட் யூ ஆக்ட் வித் வேலையே அதுதானே. ஐ ஹாவ் டு ஆக்ட் வித் மல்டிபிள் ஆக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். யூ ஆக்ட் வித் ஒரு ஹீரோவோட அண்ட் யூ பி ஃப்ரெண்ட் வித் ஹிம், யூ ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஃபார் அ டே வித் ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே தே வில் போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க்அப்லாம் போட்டு விட்ருக்கேன். ஆமாம்மா, இல்லை ஹீரோ சொன்னால் கூட பரவாயில்ல, பாவம் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தார், அவரை ஹஸ்பண்ட் போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே எனக்கு கடிச்சு கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஃபோட்டோஸை வச்சு ஒன்று பண்ணுவாங்க, ஃபேஸை கட் பண்ணுறது, அதுவும் டீட்டெயிலாக உள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஸோ அது மாதிரி போட்டால் அதில் இருக்கிற ஹீரோக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது they don't understand. இல்லை இவங்க அப்படி நடிச்சிருப்பாங்க போல், பிகாஸ் நம்ம பார்க்குறது உண்மை நினைக்கிறோம். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் எது வந்தாலுமே we just feel like அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்து எஸ் இது உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ. அது உட்காந்து யாருமே உட்காந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல, பட் பாதிக்க போகிறது நம்ம தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம கிராமத்துலேருந்து வரோம்ல, நம்மக்கிட்ட மெய்யழகன் மூவி, அந்த ரா எனர்ஜி நம்ம ராவாக இருப்போம். நம்மளுக்கு வந்து we won't understand how the media is working, how people are working. Like you said, you found challenging when you came to Chennai. Right. How do you maintain authenticity? நீங்கள் எப்படி வந்து how do you keep up your authenticity with? எனக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ப்ராபப்ளி நான் படுகாவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் அது 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 அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு விஷயம். அதை நான் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சினிமாவில் நான் விட்டு கொடுத்தது இல்லை. ஸோ மை பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி கிளியர் தட் வே. மை வேல்யூஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ ஒன்று வந்து சப்போர்ட் ஃப்ரம் அஸ் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். இஃப் யூ ஆர் அ யங்கர் செல்ஃப், வாட் வுட் யூ டெல் people to support their daughters? அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? what will be the message? அவங்களோட ட்ரீம் என்னன்னு, நான் இப்போ ரீசெண்டாக நான் என்னோட கசின் வெட்டிங் போயிருந்தேன். ஸோ என்னோட இன்னொரு கசின் சேம் ஏஜ் தான், ஷீஸ் 27. இவ கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவ மேலே நிறைய ப்ரெஷர்.
பட் ஷீ ஹேஸ் a lot of dreams. She want to build a house for herself. அவங்க ஃபேமிலிக்காக அவங்க அம்மா அப்பாவுக்காக அவன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த சொசைட்டி மொத்தமும் சேர்ந்து உனக்கு எப்போ கல்யாணம், நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில், நீயே இன்னும் உட்காந்துட்டு இருக்கேங்கிறது that's like too much of pressure for a girl. They think that marriage is like an end. Yeah? I'm going to close my eyes because Prarthana is going to see I keep telling her. And she quickly say, don't come to this space. அட்லீஸ்ட் வி ஹேவ் நம்ம திரும்ப சொல்லிடலாம். பட் ஊர் சைட்லலாம் அதை மொத்தமாக உட்காந்து ஒரு கேங் அப் பண்ணி அதை பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் டோல்ட் டோன்ட் கெட் மேரிட், டோன்ட், அவங்க பேச்சே கேட்காத, யாருமே வரமாட்டாங்க பின்னாடி. ஸோ ஐம் லைக் ஜஸ்ட் லிசன் அண்ட் வெயிட். ஐ திங்க் தே ஷுட் ஆல் ஹேவ், அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது, அதுக்கு விடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சொசைட்டின்ற பேரில் பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. யா இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா they're all very smart in business investments. எல்லாருமே வந்து நிறைய பிராண்ட்ஸை வந்து ரைட். So how are you looking at investing in some brands? Because that's the next big thing, right? நான் கொஞ்சம் என் லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சுனாலே வாட் நெக்ஸ்ட்னு நினைப்பேன். லைக் மூவி வாட், ஐ மீன் டெலிவிஷன் வாட் நெக்ஸ்ட், ஓகே மூவி வாட் நெக்ஸ்ட். ஐ வாண்ட் டு see myself like, you know, she's my assistant, என் கூட வருவாங்க சரிதா. வி ஆல்வேஸ் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக சரிதா நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு. அந்த சிவகார்த்தியின் ஒரு படத்தில் பெயிண்ட் அடித்தா நான் வந்து பேசாமல் பெயிண்டர் ஆகிடலாமா, பல்பு படம் பேசாமல் இதை என்ன படம், யார் அது? ஓகே. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு கீப், சத்தியமாக சொல்கிறேன், நான் இன்னுமே அதான் யோசிப்பேன். என் ட்ரெயினரோட ஜிம்முக்கு போனால் நம்ம பேசாமல் ஜிம் ஆரம்பிச்சிடலாமா, இவங்களோட உட்காந்து புடவை கட்டி சூப்பராக இருக்குது இந்த சாரி அப்படின்னு பேசாமல் சாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதே தான் போயிட்டே இருக்கு. பட் ஐ விஷ் தட் ஒன் டே ஐ ஸ்டார்ட் சம்திங். அண்ட் எஸ், அண்ட் அது ரொம்ப செல்ஃபிஷாக நான் மட்டுமே சம்பாதிச்சு நான் மட்டுமே செட்டில் ஆகணுன்றதுக்காக இல்லை. ஐ வுட் லவ் டு ஹெல்ப் girls and women, and yeah, I just want to do something big. Another opportunity varumbodhu you have to come back with the same old Vani, right? Not that ellarume, everybody will go through that. Ipo neenga ad answer panningna maybe it might be useful for many of us here. இல்லை, தட் இஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் ஒர்க். இது எப்போவுமே சினிமா பற்றி யோசிக்கிறது இருக்குது, அதை தாண்டி ஃபேமிலி ப்ரெஷர் ஒன்று இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது எப்போவுமே whenever I'm down, I always feel like I should love myself. I don't want to, நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி, ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் தாட்ஸ் தானே, நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது தானே. எதோ விஷயத்துலேருந்து வெளில வந்திருக்கோம், இது ஒரு விஷயம் சொல்லி நான் ஏன் உட்காரணும்னு எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். ஆல்வேஸ் கீப்ஸ் டெல்லிங் தட். அண்ட் சரி பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஆட்டிடியூட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அப்படி பண்ணுறப்போ ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் நெக்ஸ்ட் ஒன், இந்த வீக்கில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா அடுத்த வீக்கில் நான் என்னை எப்படி பார்க்க போகிறேன், ப்ராபப்ளி ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், I'll take care of myself, I'll take care of my skin. It's okay to slow down. It's okay to not feel okay. ஸோ அது எல்லாமே நான் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன். நான் இது வரைக்கும் யார்கிட்ட அட்வைஸ்க்கு போனதில்லை. நான் இப்படி இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என்ன பண்ணட்டும்னு நான் கேட்டதே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் யோர் செல்ஃப். நம்ம உட்காந்து யோசிச்சு இப்படி உட்கார போகிறோமா இல்லை அடுத்து மூவ் ஆன் பண்ண போகிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்போது மூவிங் ஆன் இஸ் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் இஃப் யூ டர்ன் பேக், அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருந்திருக்காது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க், இட்ஸ் அபவுட் பர்சனல், இட்ஸ் அபவுட் லைக் ஏதாவது ஒரு ட்ராலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று பிரேக் டவுன் ஆகிருப்பேன். பட் அதுலேருந்து நான் ஈஸியாக வெளில வந்துடுவேன். Awesome. Thank you so much.